ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். போலீஸ் கேள்வி கேட்கறோம் தாராளமா கேளுங்க. ஜெராக்ஸ் தான் மேடம் போட்டிருக்கேன். நான் தப்பா கேட்கல சார். நீங்க வீடியோ கூட எடுக்க முடியும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்ப ஜெராக்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தோம் 8 மணிக்கு. அந்த 1 மணி நேரமா நீங்க அலைய விட்டுருங்க. எதுக்கு அலைய விட்டுறீங்க? இந்த வீடியோ எடுங்க. இந்த வீடியோ எடுங்க. தேர்ட் பாயிண்ட் எடுங்க. தேர்ட் பாயிண்ட் ஜூம் பண்ணி எடுங்க. தமிழக காவல்துறையில் காலியாக உள்ள 1299 காவல் சார்பு ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 4 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை முதன்மை எழுத்துத் தேர்வும், பிற்பகல் 3:30 மணி முதல் 5:10 மணி வரை தமிழ் மொழி தகுதி தேர்வும் நடைபெற்றது. செல்போன்லாம் நாட் அலௌட். செல்போன்லாம் உள்ள நாட் அலௌட். தயவு செல்போன்லாம் வெளியே வைங்க. நல்லா கவனமா கேளுங்க. செல்போன்லாம் வெளியே கொடுத்துட்டு வந்துருங்க. கேண்டிடேட்டுடைய மெயினான கவனத்திற்கு ஆல் டிக்கெட் மெயின், ஒரு கருப்பு கலர் மை பென்னு மெயின். விழுப்புரம் நாராயணா சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் காலையிலேயே தேர்வர்கள் குவிந்தனர். முறைகேடுகளை தடுக்கும் விதமாக செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் போன்ற எந்தவித மின்சாதன பொருட்களும் எடுத்துச் செல்லாத வகையில் போலீசார் சோதனை செய்து தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். தேர்வு எழுத வந்தவர்களின் ஆவணங்களை வாசலிலேயே சரிபார்த்த போலீசார் அதன் பின்னரே அவர்களை உள்ளே அனுமதித்தனர். அவங்களுடைய லைசன்ஸ், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடி, அவங்களுடைய போட்டோ வித் அட்ரஸோட இருக்கணும். பேன் கார்டு செல்லாது. பேன் கார்டுல வெறும் பேரு, அவங்களுடைய போட்டோ இது மட்டும் தான் இருக்கும். அது செல்லாது. பேன் கார்டு செல்லாது. அவங்களுடைய போட்டோ வெறும் அவங்களுடைய நேம் இது மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்னா போட்டோ வித் அட்ரஸ் கிளீனா இருக்கணும். போட்டோ வித் அட்ரஸ் கிளீனா இருக்கணும். அப்போது தேர்வு எழுத வந்த சில பெண்கள் ஆவணங்களின் ஜெராக்ஸ் பேப்பரை போலீசாரிடம் காண்பிக்க, ஒரிஜினல் ஆவணம் இருந்தால் மட்டும்தான் தேர்வு எழுத உள்ளே அனுமதிப்போம் என ஸ்ட்ரிக்டாக தெரிவித்தனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சிலர் ஓரமாக நின்றனர். ஒரிஜினல் இல்லன்னா நாட் அலௌட். நோ நாட் என்ன டிபார்ட்மெண்ட் காலை 9 மணி ஆனதும் அங்கிருந்த போலீசார் அதன் பின் வந்த தேர்வர்களை உள்ளே அனுமதிக்காமல் கதவை மூடினர். தாமதமாக வந்த சிலர், நாங்கள் முன்பே வந்துவிட்டோம், ஒரிஜினல் ஆவணங்களை எடுத்து வர வேண்டும் என முன்பே சொல்லாததால் மறுபடியும் சென்று அதனை எடுத்து வந்ததாக அங்கிருந்த போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். சொல்லவே இல்லையா மேம்? எங்க மேம் இருக்கு? காமிங்க. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காப்பி தான் எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்க. ஒரிஜினல் கொண்டு வாங்க சொல்லிருக்கீங்களா? ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க சொல்லிருக்காங்க மேம். வந்துட்டு போய் எடுத்துட்டு அலைய விட்டா ஓடிட்டாங்க. எப்படி வர முடியும்? அப்போது மாற்று உடையில் இருந்த போலீஸ் ஒருவர், உங்களிடம் ஒரிஜினல் ஆவணம் இல்லை, நீங்கள் சட்ட ரீதியாக அணுகிக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். ஒரிஜினல் தான் நீங்க சட்ட ரீதியா அணுகிங்க, அவ்வளவுதான். ஒரிஜினல் இருந்தா நாங்க விடுவோம். ஒரிஜினல் இல்ல
நீங்க கேட்டீங்களாமா ஒரிஜினல் இல்ல, நீங்க சட்ட ரீதியா அணுகிங்க போங்க. ஏமா மணி ஆகி போச்சேம்மா, நீங்க மணி ஆகி போச்சு போங்க. 9:31 கூட எலிஜிபிள் கிடையாது. நீங்களா நீங்க போய் அணுகிக்கலாமா, தப்பு இல்லை. அது எப்படிமா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா எப்படி 9 எங்களுக்கு ப்ராப்பரான மெசேஜ் வந்து நாங்க எதுக்கு ஒரிஜினல் எடுத்துட்டு வர போறோம் சொல்லிருக்கீங்க. இங்க வந்து அதுக்கப்புறம் நல்லா பாருங்க, நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க வந்து சட்ட ரீதியா என்னவோ பண்ணீங்கம்மா, போங்கம்மா உடல. தேர்வு எழுத வந்த பெண் காவலர் ஒருவர் இங்கே ஜெராக்ஸ் தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என பணியில் இருந்த பெண் காவலரிடம் பேப்பரை காண்பிக்க, அதற்கு நீ போலீஸ் தானே போமா என தெரிவித்தார். போலீஸ் என்றால் கேள்வி கேட்க கூடாதா என அந்த பெண் வாக்குவாதம் செய்ய, அதனை பெண் காவலர் மொபைலில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். கேள்வி கேட்க கூடாது சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்க கூடாதா மேடம்? சரிம்மா கேளுமா. போலீஸ் கேள்வி கேட்கறோம், தாராளமா கேளுங்க. ஜெராக்ஸ் தான் மேடம் போட்டிருக்கேன், நான் தப்பா கேட்கறேன். நீங்க வீடியோ கூட எடுக்க முடியும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்ப ஜெராக்ஸ் தான் போட்டிருக்கேன், நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தோம். 8 மணிக்கு அந்த 1 மணி நேரமா நீங்க அலைய விட்டுருங்க. எதுக்கு அலைய விட்டுறீங்க? இந்த வீடியோ எடுங்க, இந்த வீடியோ எடுங்க. தேர்ட் பாயிண்ட் எடுங்க, தேர்ட் பாயிண்ட் ஜூம் பண்ணி எடுங்க. நகல் ஒளி நகல் போலீஸ் கேள்வி கேட்கறாங்க சார். மேடம் நான் கேட்கறேன், தப்பாவா மேடம் கேட்கறேன். இதை நான் சொல்லுங்க. தப்பா கேட்கறதுக்கு இல்லம்மா, நீங்க அதுக்கு டைமுக்கு வரணும். 8 மணிக்கு வராங்க, 8 மணிக்கு வராங்க. 8 மணிக்கு வந்தாங்க இருக்கீங்க, பப்ளிக் வராங்க கரெக்டா. அவங்க எப்படி ஒரிஜினல் எடுத்துறாங்க? 8 மணிக்கு வந்தாங்க, ஒரிஜினல் எடுத்துறாங்க. போட்டுருக்கு 10 பேர் தான் நீங்க இப்படி சொல்றீங்க, மத்த எல்லாருமே ஒரிஜினல் எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து வந்துட்டாங்க. அமைதியா இருந்தா நான் சொல்லுவேன், யாரும் படப்படன்னு பேச. நீ பாப்பா சொல்றது கரெக்ட். ஒளி நகல் யாருக்கு கொடுத்துக்கிறாங்க? தன்னுடைய இருமா நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற. இருமா, நீ கேட்டதுக்கு சொல்ற. ஒளி நகல்னு சொல்றீங்க இல்லையா? உன்னுடைய ஆல் டிக்கெட்ல உன்னுடைய போட்டோவோ எதுவும் கிளியாரிட்டி இல்லன்னா கெசட் ஆபீசர் கிட்ட போயிட்டு அந்த ஒளி நகலை வச்சு கையெழுத்து வாங்கி வர சொல்லிக்கிறாங்க. நல்லா படிச்சு பாருங்க. தேவையில்லாம அதிகாரிகிட்ட வந்து சண்டை போட்டுருக்கீங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சு பேசாதீங்கம்மா. அது ஃபுல்லா படிங்க. படிச்சிருக்கீங்களா? படிங்க. அதை நல்லா படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. உங்களுடைய ஆல் டிக்கெட்ல கிளியாரிட்டி இல்லன்னா அந்த அந்த நிபந்தனை அது. அதை வச்சுக்கிட்டு 9:30 உள்ள போகணும், அவ்வளவுதான். இல்லம்மா 9:30 உள்ள போகணும், அதுக்கப்புறம் அலோவ் பண்ண முடியாது. தான் 8 மணிக்கே வந்ததாகவும் தன்னை அனுமதிக்கவில்லை எனவும் அந்த பெண் கூற, அப்போ மத்தவங்க எல்லாம் எப்படி ஒரிஜினல் ஆவணத்தை எடுத்து வந்தார்கள் என அந்த பெண் காவலர் தெரிவித்தார். முடிஞ்சு வாங்கம்மா. அனுமதிக்கப்பட மாட்டாது. எல்லாம் புறப்படுங்க. டைம் முடிஞ்சிருச்சுங்க. 9:30 கேட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. மணி 9:30 ஆகுது. இதுக்கு மேல யாரும் உள்ள அலோட் இல்லைங்க. தயவு செஞ்சு புறப்படுங்க. இங்க இருந்து எக்ஸாம் எழுத கூட புறப்படுங்க. இதுக்கு மேல கேட்டு திறக்க மாட்டாங்க. உங்களுக்கு அனுமதி இல்லை. புறப்படுங்க. போலீசாருக்கும் தேர்வு எழுத வந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. பின்னர் ஜெராக்ஸ் எடுத்து வந்தவர்களை போலீசார் தேர்வு எழுத அனுமதிக்காததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.